வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்ற மூன்றாவது பகுதிக்குள் வந்திருக்கின்றோம். மூன்றாவது பகுதியின் இரண்டாவது விசேட நேர்காணல் பகுதி. விசேட அதிதி ஒரு வந்திருக்கின்றார். பல்தலைமை கொன்ற ஒரு கலைஞர், இளம் கலைஞர் வந்திருக்கின்றார். இசையமைப்பாளர், பாடகர், கவிஞர், ஆசிரியர். ஆசிரியர் என்றால் பாடசாலை ஆசிரியர் மாத்திரமல்ல, பாடலாசிரியர் கூட. இவர் பன்முக ஆளுமை கொண்ட அதிதி ஒருவர் கலையகம் வந்திருக்கின்றார். நெடுந்தீவு யோகேஷ் என்று அறியப்படும் யோகேஸ்வரன் அவர்கள் கலையம் வந்திருக்கின்றார். வணக்கம். வணக்கம். உங்களை பற்றி அறிமுகம் இவ்வளவு விடயம் இருக்கின்றது. பேசாம விடயங்கள் பேச வேண்டி இருக்கின்றது. ஒரு அருமையான பார்த்துவிட்டு பாடலை இயற்றியவர், பாடலுக்கு இசை நமது யோகேஸ்வரன், நெடுந்தீவு யோகேஸ்வரன் இருக்கிறார். அந்த பாடலை பற்றி அதிலிருந்து ஆரம்பிக்கலாம். இந்த பாடல் உங்களுடைய இந்த பாடல் வந்து ஒரு மதுவந்திய இந்த பாடல். இது கல்கி எழுதிய பாடல். இது மிகவும் பிடித்த ஒரு பாடலாக இருந்தது. என்றால் முருகனை பாடுவதாக இருந்தாலும் இது முழுக்க முழுக்க ஒரு காதலியை காதலை நினைத்து பாடக்கூடிய ஒரு பாடலாகவே இது இருக்கிறது. எனக்கு இந்த பாடலை மிகவும் சிறிய வயதிலிருந்தே மிகவும் பிடிக்கும். அப்போ நான் நினைப்பதும் இந்த பாடலை நான் பாடி இதற்கு யாராவது அபிநயம் நன்றாக இருக்கும் அடிக்கடி யோசிப்பது. அதில் என்னுடைய நடனத்துறை சார்ந்த மாணவியாக இருந்தால் என்னுடைய இசை படித்துக் கொண்டிருந்த காலப்பகுதியை நான் மாணவியை இவ்வாறு பாடலை நாங்கள் செய்வோம் என்று ஒப்புதல் அளித்தார். அதன் பிறகு இந்த பாடல் நான் இந்த பாடலை நான் வெளியிட்டேன். ஆமாம், நீங்கள் ஒரு இசையமைப்பாளர், பாடகர், அதுபோல பல முகங்கள் இருக்கு இந்த துறைக்குள். இந்த இசைத்துறை உங்களுடைய பின்புலம் என்ன? உங்களுடைய இசைவழி உடலிலிருந்து ஆரம்பமாகிறதா அல்லது தந்தை உறவுகளிலிருந்து ஏதேனும் தொடர்புகள்? நிச்சயமாக என்னுடைய தாயார் நன்றாக பாடுவார். ஆனால் அவருக்கு களங்கள் எதுவும் கிடைக்கவில்லை. என்னுடைய குடும்பத்தினுடைய அமைப்பு அப்படி இருந்தது. என்றால் இந்த வறுமையிலிருந்து நாங்கள் மீண்டு வருவதற்கே சுமார் 30 வருடங்கள் ஆகியது. அதாவது 3 சப்தங்களை வறுமை விளங்கிவிட்டு என்று கூட சொல்லலாம். குறிப்பாக 7-8 வயதுகளிலிருந்து நான் பாடத் தொடங்கிவிட்டேன். ஒரு தெருப்பாடகன் என்று கூட சொல்லலாம். ஆனால் சொந்தமாக வானொலி இல்லாத கூட நான் அங்கே கேட்ட பாடல்களை வீதிகளிலே பாடிக்கொண்டு திரிவதுண்டு. முக்கியமாக சொல்லப்போனால் என்னுடைய பாடசாலை மிகவும் உத்வேகத்தை அளித்ததும் எனக்கு மிக மிக சப்போர்ட்டாக இருந்ததுன்னு சொல்லலாம். அவர்கள் என்னுடைய நெடுந்தீவு மகா வித்தியாலயம் அங்கே இருந்த அதிபர்கள், ஆசிரியர்கள், மாணவர்கள், என்னுடைய ஊர் சொந்தங்களைத்தான் இங்கே சொல்ல வேண்டும். முழுக்க முழுக்க அவர்கள் தான் இதுக்கு காரணம். நான் கர்நாடக சங்கீதத்துறைக்கு வருவதற்கு காரணமும் என்னுடைய பாடலை தான். நெடுந்தீவிலே கன்னட ஒன்றியம் என்கின்ற ஒரு அமைப்பு இருந்தது. அவர்கள் ஒரு சங்கீத ஆசிரியரை அங்கே வரவழைத்து ஈடுபட்டு கொண்டார்கள். வருடங்கள் இசை பயின்றிருந்தேன். ஆனாலும் தயாளினி ஆசிரியர் அவர்கள் தான் என்னுடைய
இசைத்துறையினுடைய பாதையை முழுமையாக திறந்து விடுவார். இவ்வாறு தான் உங்களுடைய ஆரம்பம் இருக்கின்றது. இப்பொழுது நீங்கள் திருப்பாடகராக இருந்திருக்கின்றீர்கள். படிப்படியாக உங்களுடைய தனிப்பட்ட முயற்சி வளர்ந்து இன்று நேத்ரா கலையில் வந்து இப்பொழுது பேசிக்கொண்டிருக்கிறோம். உங்களுடைய இப்போது உங்களுக்கான அங்கீகாரம் வளர்ந்து வந்த உங்களுடைய அங்கீகாரம் இப்பொழுது எவ்வாறு இருக்கிறது? இலங்கையில் உள்ள உள்ளூர் தொலைக்காட்சிகளில் பலவற்றில் நிகழ்ச்சிகளை நிகழ்த்தியிருக்கிறேன். ஆனாலும் கூட நமக்கான அங்கீகாரம் இன்னும் கிடைக்கவில்லை என்றுதான் சொல்லலாம். ஏனென்றால் இப்போ இங்கே உள்நாட்டில் இருக்கக்கூடிய நம்முடைய ரசிகர்கள், குறிப்பாக இந்தியா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தொலைக்காட்சிகள் தான் நம்ம எப்போதுமே பார்ப்பார்கள். அதனால் அவர்கள் உடனே எங்களுடைய ஒரு ஸ்க்ரீனில் எங்களுடைய முகம் தெரிந்தாலே அதை கட்டி விடுவார்கள், அடி புறந்தள்ளுவார்கள். அவ்வாறான ஒரு நிலை இப்போதும் இருக்கிறது. என்னை போன்ற எத்தனையோ கலைஞர்கள் இருக்கிறார்கள். அவர்களும் வெளியே வர வேண்டும். அதற்கு இலங்கையில் உள்ள அனைத்து ஊடகங்களும் அவர்களுக்கு கை கொடுக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை. சார், அடுத்ததாக உங்களுடைய அறிமுகத்தில் பல்வேறு முகங்களை வெளிப்படுத்தும். ஆகவே உங்களுக்கு ஒரு கட்டாயம் இருக்கின்றது. அதனை நீங்கள் வெளிப்படுத்த வேண்டிய ஒரு பாடலை, அடுத்ததாக ஒரு பாடலை பார்த்து கேட்டுவிட்டு பாடுங்கள். உனது தூறலும் இனிய சாரலும் தேகம் இருக்குதம்மா, நனைந்த பொழுதிலும் குளிர்ந்த மனதினில் ஏதோ ஆசை இருக்குதம்மா, உனது சேதியை பொழியும் தேதியை முன்னால் இங்கே யாரறிவார், வாரி தந்த பள்ளல் என்று பாரில் உன்னை சொல்வதுண்டு, இனமும் குலமும் இருக்கும் உலகில் அனைவரும் இங்கு சரிசமம் என உணர்த்திடும் மழையே சின்ன சின்ன. நன்றி. அருமையான பாடல், அருமையான இசை, அருமையாக இருந்தது. வாழ்த்துக்கள். உங்களுடைய பயணம் உண்மையில் வெற்றியடைய மனதார வாழ்த்துக்கள். இப்பொழுது ஒரு சிறிய விளம்பர இடைவேளை, தொடர்ந்தும் பேசலாம். விளம்பர இடைவேளைக்கு சென்றலாம். வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். இப்பொழுது வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சி நெடுந்தீவு கலந்துரையாடி இருக்கின்றது. அருமையான ஒரு பாடலை பார்த்திருந்தோம். பாடகர் என்ற வகையில் இசையமைப்பாளர், உங்களுடைய இசையில் எத்தனை பாடல்கள் வெளிவந்திருக்கின்றன? பாடல்களுக்கு எந்த வடிவில் உங்களுடைய பங்களிப்பு இருக்கின்றது? இசை சுமார் 300 பாடல்களுக்கு மேல் இசையமைத்திருக்கிறேன். லட்சதீவு அந்தோனியாருக்கு ஒரு 2 முறை தொடர்ந்து ஈரோட்டுகள் வெளியிட்டிருந்தேன். அந்த பாடல்கள் கூடுதலாக எல்லோருக்கும் பிடித்த பாடலாக இருந்தது. சரி, இந்த கலைஞர்கள் பொதுவாக நீங்கள் பல்துறை திறமை கொண்ட ஒரு கலைஞராக இருக்கின்றீர்கள். இருந்தாலும் கூட இந்த இலங்கை கலைஞர்களுக்கு ஒரு அங்கீகாரம் இல்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு தொடர்ச்சியாக இருக்கின்றது. நீங்கள் அந்த துறையில் இருக்கின்றீர்கள். உங்களுடைய பார்வையில் அதனை நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள்? நிச்சயமாக இலங்கை கலைஞர்கள் என்கின்ற வகையில் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட குழுவாக இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அதாவது எந்த இடத்தை பார்த்தாலும் இது வடக்கு கிழக்கு என்று பேதம் இல்லை. தமிழர்கள் பறந்து வாழக்கூடிய எல்லா பிரதேசங்களிலுமே ஒரு குழுவாக இயங்குகின்ற செயற்பாடு இருக்கிறது. அதனால் அவர்களே அது வரக்கூடிய அனைத்து நிகழ்ச்சிகளையும் தங்களுக்குள்ளே பெற்றுக்கொண்டு தங்களுடைய வருமானத்தை மட்டும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். பிற கலைஞர்களுடைய வாழ்வாதாரங்கள் அடிபடுவதை அவர்கள் கொஞ்சம் கூட கவனிப்பதில்லை. அதிகமாக தலைநகரத்திலே, அதாவது கொழும்பில் இந்த நிலைமை வந்து மிக மோசமாக இருக்கிறது. என்னென்று சொன்னால், குறிப்பிட்ட வாத்திய கலைஞர்களோ அல்லது பாடல்களோ எந்த கலைஞர்களாக இருந்தாலும் ஒரு நிகழ்வு என்றால் அது தங்களுக்கு தான் வர வேண்டும். அதாவது ஒரு கட்ட பஞ்சாயத்து என்று கூட சொல்லலாம். கொழும்பில் அதிகமாக இருக்கிறது. நிச்சயமாக இதெல்லாம் தவிர்க்கப்பட்டு அனைத்து கலைஞர்களும் கலைத்துறையிலே போவதற்கு எல்லோரும் வழிவர வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை. என்னை போன்ற சக கலைஞர்களுடைய ஆசையும் கூட. சரி, சாதிப்பது இலகுவான விடயமல்ல. பல தடைகள் இருக்கும், சவால்கள் இருக்கும். அவை அனைத்தையும் கடந்து வந்து சாதிக்க வேண்டியது
ஒரு படைப்பாளி அல்லது சாதனையாளனுடைய பொறுப்பாக இருக்கிறது. உங்களுடைய பயணம் சாதனை பயணமாக மாற நேத்ரா குடும்பம் சார்பாக தொடர்ச்சியாக மீண்டும் நாங்கள் வாழ்த்துக்களையும் அந்த தைரியத்தையும் இறைவன் தர வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கின்றோம். அடுத்ததாக உங்களை பற்றி பல விடயங்கள் பார்ப்பதற்கு அடுத்ததாக ஒரு காணொலியை பார்த்துவிட்டு பேசலாம். சரி. அருகினில் வந்திடு நீயும் மலைகளை கூடந்தே ஓடும் புகை வண்டி போல உன் மார்பினில் புதைந்து மறு ஜென்மம் எடுப்பேன் தோழி. கழுவிய பொழுதுகள் நூறு தாகங்கள் மோகங்கள் கூறு தலை முதல் கால் வரை இருக்கின்ற சுகம்தானே அதை தமிழை தவிர இன்னொரு மொழி அறியாதே. உயிரே அருமையான ஒரு காணொலியை பார்த்து விட்டோம். அந்த பாடலை பற்றி சொல்லுங்கள். அந்த பாடலில் இயக்கம், இசை, பாடல் ஒரு நிமிட பாடல் ஒன்று. எனக்கு மிக பிடித்த வரிகள் இந்த வரிகள். நான் எழுதிய கவிதையிலே இந்த வரிகள் மிக பிடித்ததாக இருந்ததால் இதை பாடலாக்கம் செய்யலாம் என்று நினைத்து செய்த பாடல் ஒன்று. இந்த பொதுவாக இசைத்துறையில் இசை ஒரு வரிகளுக்கு இசையமைப்பது வேறு, இசைக்கு வரிகள் எழுதுவது வேறு. உங்களுடைய போக்கு எவ்வாறு இருக்கிறது? எனக்கு ஒரு மட்டு மனசில் வரும்போது பாடல் வரிகளோடு சேர்ந்து தான் வரும். அதனால் எனக்கு இதில் பெரிய சிரமமாக இருப்பதில்லை. ஆனால் நான் இசையமைக்கின்ற போது பிற பாடலாசிரியர்களுடைய பாடல்களை எடுத்து இசையமைக்கிற போது மிகுந்த கஷ்டமாக இருக்கும். அநேகமான இலங்கையில் இருக்கக்கூடிய, நான் குறிப்பிட்டு சொல்லவில்லை, யாரையும் தாக்கி சொல்லவில்லை, அதிகமான இலங்கையில் தங்களை பாடலாசிரியர் என்று சொல்பவர்கள் பாடல் என்று கட்டுரைகளை தான் அதிகமாக அனுப்பியிருப்பார்கள். நிச்சயமாக அதிலிருந்து வரிகளை தேர்ந்தெடுத்து அதை பாடலாக்குவதில் மிகுந்த சிரமப்பட்டிருக்கிறேன். என்னுடைய போக்கு எனக்கு பாடலோடு மட்டும் சேர்ந்து வருவதால் இசையமைப்பது, அதை உடனே பாடுவது, அந்த வேலை செய்வது எனக்கு மிக இலவாக இருக்கும். சரி, அது ஒரு இசையமைப்பாளர் என்கின்ற பக்கத்திலிருந்து ஒரு பதில். இப்பொழுது நீங்கள் சொல்லுங்கள், ஒரு பாடலாசிரியர் என்ற வகையில் அல்லது கவிஞன் என்ற வகையில் கற்பனை என்பது ஒரு சுதந்திரமானது. அந்த கற்பனை குதிரை தானாக ஓடிக்கொண்டிருக்கும். அவ்வாறு எழுதப்பட்ட ஒரு கவிதைக்கு இசையமைப்பதில் நீங்கள் உங்களுடைய அனுபவம் எவ்வாறு இருந்திருக்கிறது? கவிதை அதற்கு இசை வழங்கிய விடயம். கவிதை பாடலாக்கம் நீங்கள் என்ன கேட்கின்ற தெரியவில்லை. கவிதையை பாடலாக்கம் செய்யும் போதா அல்லது கவிதையை கவிதையாக வைத்து இசையமைக்கும் போதா? அல்ல, ஒரு கவிதை வருகிறது, ஒரு உணர்ச்சியின் வெளிப்பாடு கவிதையாக இருக்கின்றது. பாடல் என்று இல்லை, கவிதையாக வருகிறது. அதற்கு ஒரு இசை வடிவம் கொடுக்கும் பொழுது மிக சிரமமான விஷயம். என்றால் கவிதை உணர்ச்சி பெருவாகத்திலே வரக்கூடிய அனைத்து கவிதைகளுக்குமே அந்த வரிகள் சந்தங்களிலே நிற்காது இசையமைக்கும் போது. அது எவ்வளவு பெரிய கவிஞனாக இருந்தாலும் அவருடைய பாடல் வரிகளை நாங்கள் இசையமைப்பது மிக கஷ்டமான விஷயம். ஏனென்றால் சந்தங்களுக்கு நிற்காததால் எவ்வளவு திறமையான வரிகளாக இருந்தாலும் கூட அதை மாற்ற வேண்டிய ஒரு கடப்பாடன்று அந்த இசையமைக்கின்ற நேரம் பெறும். இதில் பொது பார்வைக்கு அந்த கவிதை மிக சிறப்பான கவிதையாக இருக்கும், சிறந்த இலக்கிய தரத்தோடு இருக்கும். அந்த வசனம்தான் அந்த கவிதைக்கு பொருத்தமாக கூட இருக்கும். ஆனால் பாடும்போது மிகச் சிரமமாக இருக்கும். அதை இசைக்குள் கொண்டு வர முடியாத காரணத்தால் அந்த பாடல்களை மாற்றீடு செய்து தான் நாங்கள் இசையமைக்க வேண்டும். உண்மையில் அதுதான் கேட்டேன். என்ன, கவிதை என்பது ஒரு உணர்ச்சியோடு சம்பந்தப்பட்டவருடைய சில சமயங்கள் உணர்ச்சி பெருக்கெடுத்து வரக்கூடிய பல கவிதைகள் இருக்கின்றன. அதற்கு இசை வடிவம் கொடுப்பது சிரமமாக இருக்கும். அதே போல் உங்களுடைய படைப்புகளும் புத்தக வடிவில் பல எழுத்துக்கள் வெளிவந்திருக்கின்றன. இதுவும் ஒரு உழைத்துருத்தி. இந்த புத்தகத்தை பற்றி சொல்லுங்கள். இந்த தலைப்பு எதனை உணர்த்துகிறது? இதன் பொருள் என்னவாக இருக்கின்றது? எத்தனை புத்தகங்களை இதுவரை வெளியிட்டிருக்கின்றீர்கள்? நிச்சயமாக இது என்னுடைய 4வது தொகுப்பு. ஒரு தொகுப்பு அச்சில் இருக்கிறது, வெளிவரவில்லை. இது உழைத்துருத்தி என்கின்ற பேர் சில பேருக்கு புதுசாக இருக்கலாம். பல தொழிலாளர் வர்க்கத்தினுடைய பழைய பேர் தான் இது. இது ஆயுதங்களை செய்வதற்காக உழைத்துருத்தியிலே நீங்கள் அறிந்திருப்பீர்கள் நன்றாக. ஆயுதங்கள் செய்கின்ற இடம். நான் எப்போதுமே என்னுடைய கவிதைகளை ஆயுதங்களாகத்தான் நினைப்பேன், என்னுடைய எழுத்துக்களை. என்றால் என்னுடைய எழுத்துக்கள் யாரோடும் சமரசம் எந்த நேரத்திலும் செய்து கொள்ளாத எழுத்துக்களாகவும் இருக்கும். என்னுடைய எழுத்துக்கள் 2 பக்கங்களும் எப்போது தீப்பற்றி கொண்டே தான் இருக்கும். என்னுடைய எழுத்திலே ஒரு பக்கம் காதல் இருந்தால் இன்னொரு பக்கம் நெருப்பெறிந்து கொண்டே இருக்கும்.
அதனால தான் இந்த கவிதை புத்தகத்தை உலை திருத்தி என்று வைத்தேன். இந்த அட்டைப்படத்தை கூட வடிவமைத்தவரும் ஒரு கவிஞர் தான், நெடுந்தீவு நேதா மோகன் என்று. மேலும் என்னுடைய தோழியொருத்தி துர்கா ஜெகதீபன் என்று, அவரும் இந்த புத்தகம் வெளிவர மிகுந்த என்னோட கடுமையாக உழைத்தார். அதன் பிறகு தான் இந்த புத்தகத்தை நான் வெளியிட்டிருந்தேன். இதற்கு முதல் வெளியிட்ட 4 புத்தகங்களும் அமோகமாக வரவேற்பை பெற்றிருந்தன, எல்லோருக்கும் சென்றடைந்தன. என்றால் நான் அப்போது ஜாழ் பல்கலைக்கழகத்தில் பயின்று கொண்டிருந்ததால் என்னுடைய நண்பர்கள் அந்த வெளியீடுகளில் மிக உதவியாக இருந்தார்கள். இந்த புத்தகத்தை பொறுத்தவரை அன்னளவாக இது ரசிகர்கள் எல்லோரிடம் போய் சேரவில்லை என்று நான் சொல்ல வேண்டும். ஆனால் முதல் இருந்த 3 தொகுப்புகளை விட இந்த புத்தகத்தில் தான் நான் நல்ல கவிதைகள் இருப்பதாக நான் நம்புகிறேன். இது யாரிடம் போய் சேரவில்லை என்கின்ற கவலை எனக்கு உண்டு. அதற்கான காரணம் என்ன? நல்ல கவிதைகள் பொதுமக்களிடம் சென்று சேராதது மிகப்பெரிய ஒரு குறைபாடு. எங்கு தவறு நிகழ்ந்திருக்கிறது? இந்த தவறு எங்கு நிகழும் என்றால், கூடுதலாக நம்முடைய புத்தகங்கள் அச்சுக்கு பிறகு புத்தக சாலைகளுக்கு செல்லும்போது எங்களுடைய புத்தகங்களை மக்கள் வாங்கி படிப்பது குறைவு. அதே போன்று கவிதை புத்தகங்கள் வெளியீடுகளின் போது விரல் விட்டு எண்ணக்கூடியவர்களே அந்த வெளியீடுகளுக்கு வருவார்கள். அந்த ரசிகர்களை, மக்களை, அந்த தொகையினரை அந்த மண்டபத்திலே பெற்றுக்கொள்ளுதல் மிகுந்த சிரமமாக இருப்பதால் இது பொதுவாக சென்றடைவதில்லை. மற்ற முழுக்க வணிக நோக்கோடு ஒரு கலைப்படைப்பை நாங்கள் வெளியிட முடியாது. படைப்பாளிக்கு அது பொருத்தமானதாக இருக்காது. நான் அவ்வாறு நினைப்பதில்லை. ஆனால் இப்போது இலங்கையில் கட்டாயம் இந்த விடயத்தை சொல்லத்தான் வேண்டும். நாங்கள் தான் கவிஞர்கள், எங்களுடைய புத்தகங்கள் தான் எல்லா இடமும் போக வேண்டும் என்கின்ற சில நிலைப்பாட்டிலும் கூட அதிகமான கவிஞர்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய எழுத்துக்கள் புலம்பெயர்ந்த நாடுகளுக்கு சென்று அங்கிருந்து புத்தகங்களாக வருகின்றன. கட்டாயப்படுத்தி அது விற்பனையாக்கவும் படுகின்றது. அவ்வாறான போக்கும் இப்போது காணப்படுகின்றது. உங்களுடைய கவிதைகள் எப்பொழுதும் சமரசம் செய்து கொள்ளாது, அதுதான் உங்களுடைய எழுத்தாக இருக்கின்றது. சரி, சமரசம் செய்து கொள்ளாத எழுத்தாக இருக்கும் உங்களுடைய படைப்புகள் என்ன சாதித்திருக்கிறது? சமூகம் சார்ந்த விடயங்கள், காதலை ஒரு புறம் தள்ளி வைப்போம், சமூகம் சார்ந்த விடயங்களில் உங்களுடைய பெயர் கூட நெடுந்தீவு யோகேஷ் என்று இருக்கின்றது. சமூகம் சார்பாக அல்லது உங்களுடைய ஊர் சார்பாக என்ன சாதித்திருக்கிறது? என்னுடைய ஊரை பொறுத்தவரையில் என்னுடைய கவிதைகளுக்கு அங்கே மிகுந்த மரியாதை உண்டு. என்றால் ஊரில் இருக்கிற சிறிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, பெரிய பிரச்சனையோ அரசியலோ என்னவாக இருந்தாலும் நான் நேரடியாக பட்டவர்த்தனமாக அந்த வசனங்களை நான் போடுவதுண்டு. சாதாரணமாக ஒரு கிராம சேவையாளர் தவறு விடுகிறார் என்றால் கூட அந்த தொகுதியை போட்டு கூட நான் எழுதக்கூடிய அளவுக்கு என்னுடைய துணிச்சல் அங்கே இருந்தது. நான் அவ்வாறான இப்போதில்லை. நான் பல வருடங்களுக்கு முன்பிருந்து கூட என்னுடைய வாழ்க்கையும் போராட்டம் தான். என்னுடைய கவிதைகளும் அரைவாசி கவிதைகள் போராட்ட கவிதைகளாகவே தான் இருந்தன. நிச்சயமாக இது பிழை என்று சொன்னால் நான் அதை சுட்டிக்காட்ட எங்கேயுமே தவறுவதில்லை. நான் இதனால் பல இடங்களில் பல பாதுகாப்பு அச்சுறுத்தல்களும் எனக்கு இருந்தாலும் கூட நான் என்னுடைய கவிதைகளை இப்போது வரைக்கும் சமரசம் செய்து கொள்ளாமலே இருக்கிறேன். என்னுடைய கவிதைகள், அநேகமான கவிதைகள் சமூகத்துக்கு மிக பிரயோசனமாக இருந்தது. ஆனால் நடக்காத விடயங்களை வைத்து நம்பிக்கை அளித்து, கூடுதலாக பாரதியாருடைய கவிதைகளை பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால் எல்லா லட்சியங்களும் முடிந்து விட்டதாக அவருடைய பாடல்கள் இருக்கும். ஆனால் என்னுடைய கவிதைகளில் கூடுதலாக வறுமை தான் இருக்கும். வறுமை என்றால் அது ஜதார்த்தமாக அதிகமாக இருக்கிறபடியால் வறுமை இருக்கும். இது தொடர்பான விமர்சனங்கள் எனக்கு உண்டு. அதாவது நம்பிக்கை அளிக்கக்கூடிய கவிதைகள் உன்னிடம் இல்லை என்று சொல்லுவார்கள். நம்பிக்கை அளிக்கக்கூடிய விடயங்கள் எனக்கு எதுவுமே நடந்து கொள்ளாதால், என்னுடைய சமுதாயம் அப்படி இருப்பதாலும் எனக்கு அப்படியான கவிதைகள் வரவில்லை. உண்மையில் அந்த ஒப்பீடு எனக்கும் பிடித்திருந்தது. பாரதி ஒரு விடயத்தை நடக்காத ஒரு விடயம் என்று விட்டாலும் நடந்து அதில் ஜெயித்து விட்டோம் என்ற ஒரு போக்கு இருந்தது. உங்களுடைய பார்வை, உங்களுடைய மனோநிலை அந்த படைப்புகளில் வெளிப்படுத்துகிறது. உண்மையில் அந்த நிலைமை மாற வேண்டும். ஒரு படைப்பாளி, நீங்கள் இப்போது கவிதையை ஆயுதமாக கையில் எடுத்திருக்கின்றீர்கள், போராடுகின்றீர்கள். உங்களுடைய போராட்டம் வெற்றி பெற வேண்டும் என்று, இலக்கிய துறையில் வெற்றி பெற வேண்டும் என்று நாங்கள் பிரார்த்திக்கின்றோம். அடுத்ததாக ஒரு பாடல், அதனையும் பார்த்துவிட்டு பேசலாம். அறம்
நெடுந்தீவு யோகேஷ் பாடிய ஒரு அருமையான பாடல் இசையமைத்து பாடியிருக்கின்றார். பல விடயங்கள் இருக்கின்றன, பல விடயங்கள் சொல்ல வேண்டி இருக்கின்றன என்றாலும் கூட நேரம் போதாமை காரணமாக அத்தனை விடயங்களையும் பகிர்ந்து கொள்ள முடியாமல் இருக்கின்றது. பாடசாலை வாழ்க்கை, நீங்கள் ஒரு பாடசாலையின் ஆசிரியராக இருக்கின்றீர்கள், இசைத்துறை சார்ந்த ஆசிரியராக இருக்கின்றீர்கள். பாடசாலை வாழ்க்கையை பற்றி சொல்லுங்கள். நிச்சயமாக நான் விரும்பி கிடைத்த தொழிலை செய்யாமல் விரும்பிய தொழிலை நான் செய்து கொண்டிருக்கிறேன். எனக்கு ஆசிரியர் தொழில் மிகவும் பிடிக்கும். நான் முதலாக 2018ஆம் ஆண்டு களுத்துறை தமிழ் மகா வித்தியாலயத்தில் நான் என்னுடைய ஆசிரியர் பணி தொடர்ந்தது. அங்கே 5 வருடங்கள் நான் பூர்த்தி செய்தேன். ஆனால் அங்கே தொடர்ந்து என்னால் வேலை செய்ய முடியவில்லை. சில துர்ப்பாக்கியமான நிகழ்வுகள் அந்த பாடசாலையில் நடந்த என்னுடைய வாழ்க்கையையும் புரட்டி போட்டது அந்த நிகழ்வுகள். பிறகு ஹொரைதுருவ முஸ்லீம் வித்தியாலயத்தில் 1 வருடங்கள் பணியாற்றினேன். இப்போது கொழும்பு இந்து கல்லூரி ரத்மானில் பணியாற்றி கொண்டிருக்கிறேன். மிக சந்தோஷமாக என்னுடைய பணி இப்போது சென்று கொண்டிருக்கிறது. எனக்கு அதிகமான அன்புள்ள நிறைய மாணவர்கள் இருக்கிறார்கள். அதிகமான கலைஞர்களை நான் உருவாக்கி இருக்கிறேன். பல்கலைக்கழகங்கள் அனுப்பியிருக்கிறேன். அதனால் ஆசிரியர் தொழிலில் எனக்கு எப்போதும் திருப்தி உண்டு. அதுதான், ஒரு படைப்பாளி தமக்கு தேவையான விடயங்களை, படைப்புகள் மாத்திரமல்ல, உங்களுக்கு அது ஒரு வாய்ப்பாக இருக்கின்றது. ஒரு ஆசிரியராக இருக்கின்றீர்கள். ஒரு சமுதாயத்தை உருவாக்கக்கூடிய ஆளுமையும் உங்களிடம் இருக்கின்றது. நெடுந்தீவு வித்யாலயத்தை பற்றி உங்களை உருவாக்கிய விடயம், அதையும் பற்றி சொல்லலாம். நெடுந்தீவு மகா வித்தியாலயம் முக்கியமாக பிஎம்ஜி ஆண்டனி, சாரதா கிருஷ்ணதாஸ் போன்ற நல்ல அருமையான ஆளுமையுள்ள அதிபர்கள் அங்கே பணியாற்றினார்கள். தனிப்பட்ட ரீதியான முரண்பாடுகள் சில அதிபர்களோடு எனக்கு இருந்தாலும் அதை நான் பெருசாக எடுத்துக்கொள்ளவில்லை. என்ற நல்ல கல்வியையும் எனக்கு நல்ல எதிர்காலத்தையும் அவர்கள் தந்தார்கள். எனக்கு கற்பித்த அனைத்து ஆசிரியர்களும் இன்று கூட நான் ஒரு பாடலை என்னுடைய முகப்புத்தகத்தில் வெளியிட்டால் அதற்கு வாழ்த்து சொல்லுபவர்கள் என்னுடைய ஆசிரியர்களாகத்தான் இருக்கும். அவர்கள் என்னை எப்போதும் சுற்றி கொண்டிருப்பார்கள். அவர்களுடைய ஆசீர்வாதம் எனக்கு எப்போதும் உண்டு. நெடுந்தீவையும் நெடுந்தீவு மகா வித்தியாலயத்தையும் என்னால் மறக்க முடியாது. என்னுடைய 2வது உயர்தர பள்ளிக்கூடம் மானிப்பாய் மெமோரியல் ஆங்கில கல்லூரி. அந்த பள்ளிக்கூடத்திலிருந்த ஆசிரியர்களும் அதிபர்களும் என்னை அன்பாக வழிநடத்தி எனக்கு நல்ல எதிர்காலத்தை அமைத்து தந்தார்கள். அந்த வகையில் பல்கலைக்கழக ஆசிரியர்களையும் இந்த நேரத்தில் நான் நினைவு கூறுகிறேன். இன்றுதான் வேறெங்கும் இல்லாதவாறு நான் மனந்திறந்து பேசியிருக்கிறேன் உங்களோடு என்று கூட. எனக்கு மிக மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாக இருக்கிறது. அருமையான கேள்வியை கூட நீங்கள் என்னிடம் எழுப்பியிருந்தீர்கள். என்னுடைய ஆசிரியர்களுடைய ஆசீர்வாதம் எனக்கு தொடர்ந்து உண்டு. நான் தொடர்ந்து பயணிப்பேன். உங்களுடைய அத்தனை உறவுகளுடைய ஆசீர்வாதமும் உங்களுக்கு இருக்கும். நேத்ரா குடும்பம் உங்களுடைய படைப்புகளுக்கு, உங்களுடைய திறமைகளுக்கு களம் தர எப்போதும் தயாராக இருக்கின்றது. நீங்கள் வெற்றி பெற உங்களுடைய அடிப்படையிலிருந்து நாங்கள் பல விடயங்களை புரிந்து கொண்டோம். ஒரு படைப்பாளி சமூகத்தில் அவருடைய படைப்புகளை வெளியிடுவதில் அல்லது தனக்கான ஒரு இடத்தை பிடிப்பதில் எவ்வளவு சிரமங்களை எதிர்நோக்க வேண்டும், சமூகம் அவர் சார்பில் எவ்வாறு கண்ணோட்டத்தை வைத்திருக்க வேண்டும், அவர்களுக்கு எவ்வாறு உதவிகளை செய்ய வேண்டும் என்ற பல விடயங்களை தெரிந்து கொண்டோம். ஆகவே இவ்வாறான படைப்பாளிகளை வெளிக்கொணர்வது அல்லது படைப்பாளிகளை பாராட்ட வேண்டிய பொறுப்பு நம் அனைவருக்கும் இருக்கின்றது. சிறந்த படைப்பாளி நாளைய தினம் சாதனையாளராக உருவெடுக்க நேத்ரா குடும்பம் சார்பாக மீண்டும் நாங்கள் நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு இத்துடன் நமது நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றோம். அந்த வகையில் இசையமைப்பாளர், பாடகர், கவிஞர், அதே போல ஆசிரியர் என்று பல்முக ஆளுமை கொண்ட நெடுந்தீவு யோகேஷ் என்று அழைக்கப்படும் கதிரவேலு யோகேஷ் அவர்களுக்கு மீண்டும் நேத்ரா குடும்பம் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய நன்றிகளும் மிக அன்பாகவும் உருக்கமாகவும் என்னுடைய பதிவுகளை கேட்டு என்னுடைய காணொலிகளை வெளியாக்கி என்னை வெளியுலகு கொண்டு வந்தமைக்கு நான் மீண்டும் நேத்ரா கலை குடும்பத்துக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி அறிவிப்பாளர் அவர்களே. நன்றி. அந்த வகையில் விடைபெறலாம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். இன்றைய தினம் நிகழ்ச்சி தயாரிப்பில் ஈடுபட்ட சஜ்ஜா ஒத்துழைப்பு வழங்கிய ஏனைய தொழில்நுட்ப கலைஞர்கள், கேமரா கலைஞர்களுக்கும் நன்றி கூறிக்கொண்டு விடைபெறுகிறோம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.